ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அரபு நாட்டில் எப்படி பீஃப் பிரியாணி செய்வாங்களோ அதே மாதிரி நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் பீஃப் கறி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். முள் இல்லாத போனல் சிக்கனாக தான் எடுத்திருக்கேன். அதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருக்கலாம். வேக வச்சு எடுத்துட்டு தயிர் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதுக்கு மசாலாலாம் போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளியை வெட்டி போட்டிருக்கேன். பச்சை மிளகா ஒரு 2 போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் இந்த பிரியாணி இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ 1/2 சைஸு எலுமிச்சம்பழத்தை ஊற்றி அந்த சாறை ஊற்றிடுவோம். அதோட விதையை எடுத்துக்கிட்டு மல்லிக்கீரை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். மசாலாலாம் போட்டு அப்படியே நம்ம பரட்டி ஒரு மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ ஒரு குக்கரை எடுத்துக்குவோம். அதில் ஒரு 6 ஸ்பூன் மாதிரி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் பிரியாணிக்கு கொஞ்சம் தாராளமாக தான் சேர்க்கணும். ஒரு 1/4 கிலோ வெங்காயத்தை நம்ம உரித்து நம்ம வறுத்துக்குவோம். நல்லா பொன்னிறமாக வறுத்து அதை நம்ம எடுத்துக்குவோம் பிரியாணிக்கு. பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்லா சவந்துருச்சு. இப்போ இதை அள்ளி நம்ம வச்சுக்கலாம். இதை தனியாக வச்சுக்குவோம். இதை நம்ம லாஸ்ட்டாக போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகட்டும். இப்போ பிரிஞ்சி இலை 1 போட்டுக்கலாம். நம்ம பிரியாணிக்கு இலை போடுவோம்ல, அந்த இலை 1 போட்டுக்கலாம். இப்போ பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்குங்க. இப்போ வெங்காயம் ஒரு 2 போட்டுக்கலாம். அதையும் நல்லா வறுத்துட்டு நம்ம கறி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை தூக்கி அதில் கொட்டிடுவோம். நம்ம கறி ஏற்கனவே வேக வச்சது தான். அதனால ஒரு 2 விசில் விட்டால் போதும். கறியை நல்லா வதக்குங்க. கறி நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடுச்சு. மசாலாலாம் நல்லா கறியில் இறங்கியிருக்கும். இப்போ உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம இப்போ கறிக்கு தோதா தான் தண்ணி ஊற்ற போகிறோம். நம்ம இதில் அரிசிலாம் போடலை. நம்ம தம் பிரியாணி தான் போட போகிறோம். இப்போ கறிக்கு தகுந்த தண்ணி ஊற்றிக்கிட்டு பிரியாணி மசாலா அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். போட்டுக்கிட்டு நல்லா கறியை நல்லா வேக வைப்போம். இன்னும் கறி நல்லா வேகலை. அதனால ஒரு 8 விசில் விட்டு கறியை வேக வைப்போம். மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு கிளறி இப்போ நம்ம மூடி வச்சுடுவோம். நல்லா வேகட்டும். ஒரு 8 விசில் வரட்டும். அப்போ தான் நல்லா கறி நல்லா வெந்திருக்கும். இப்போ அரிசியை நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். 2 கப்பு அரிசினா அரைப்படி அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா கழுவி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். நம்ம இப்போ இதை இந்த சாப்பாட்டை நம்ம இப்போ வடித்து தான் எடுத்துக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். இதில் பிரிஞ்சி இலை ஒரு 2 போட்டுக்கோங்க. அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் ஒரு பாதி, அதையும் ஒரு பாதி பழம் போட்டுக்கோங்க. புதினா கீரை அது கொஞ்சோன்னு போட்டுக்கலாம். மல்லி புதினா கலந்து போட்டிருக்கேன். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கறிக்கு வேறு நம்ம போட்டிருக்கோம். அதனால் ரைஸுக்கு தோதா போட்டுக்குவோம். இப்போ நல்லா தண்ணி கொதி வந்தோன்னே நம்ம அரிசியை போட்டுக்கலாம்.
அரிசி வெந்துருச்சு நல்லா. நம்ம இப்போ வடிச்சிடுவோம். வடிச்சிட்டு நம்ம தம் போட்டுக்குவோம். நான் எந்த மாதிரி தம் போடுறேனோ அந்த மாதிரியே போடுங்க. அரிசி ஒரு கரண்டி, இந்த குழம்பு ஒரு கரண்டி, இந்த மாதிரி தான் தம் போடுவேன். மல்லிக்கீரையும் இடையில இடையில தூவிக்கலாம். கிரேவியை ஒரு கரண்டி போட்டுக்கலாம். அப்புறமேட்டு நம்ம அரிசியை போட்டுக்குவோம். அரிசி நல்லா முக்கால்வாசி வெந்துருச்சு. இன்னும் கால்வாசி தான் வேவலை. அதை நம்ம தம் போட்டோம்னா அதுவும் நல்லா அழகாக வெந்துடும். இடையில இடையில மல்லிக்கீரையும் தூவி விட்டுக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக வெங்காயத்தை தூவிக்கலாம். நான் குங்குமப்பூ கொஞ்சோன்னு ஊற வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றிக்கலாம். அது ஆப்ஷன் தான். உங்கள்கிட்ட இருந்தால் ஊற்றிக்கங்க, இல்லாக்கட்டி அப்படியே விட்டுடுங்க. பாருங்கள், இப்போ எல்லாம் போட்டோம். நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு வெங்காயத்தையும் நல்லா அதில் வறுத்த வெங்காயத்தை நம்ம கொட்டிக்குவோம். முந்திரியும் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தோசைக்கல்லில் தான் அப்படியே தம் போட போகிறேன். இதை அப்படியே மூடி வச்சுடுவோம், ஆவிலாம் வெளியே போகாத அளவுக்கு. இந்த பிரியாணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெளிநாட்டில் சாப்பிட்டா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பாருங்கள் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு. நல்லா புழுங்கிடுச்சு. நல்லா அரிசி உடையவே இல்லை பாருங்கள். நம்ம வீடியோவை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய். எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி.